BLA 2 BLC போன்ற தோழர்கள், நான் பெருமையோடு சொல்கிறேன், நீங்கள் வாக்கு கேட்கிற போது உறுப்பினர் சேர்க்க ரோடில் இறங்கி போனாலே தாய்மார்கள் தானாக வந்து கையெழுத்து போடுவார்கள். காரணம், தளபதி மு.க.ஸ்டாலின் கொடுக்கிற அத்தனையும் முழுமையாக அனுப்பி வைக்கக்கூடிய பெண்கள் நான் கிராமப்புறத்திலே பார்க்கிறேன். தளபதி சுற்றுப்பயணம் போகிற போது பார்க்கிறோம், தாய்மார்கள் ஓடி வந்து தலைவரை வரவேற்பதற்கு காரணம், இந்த ஆட்சியில்தான் அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். இந்த ஆட்சியில்தான் அவர்கள் எல்லா வகையான வசதியும் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே கழக தோழர்களை பயன்படுத்தி, அதில் குறிப்பாக ஆலந்தூரில் தான் அதிகமான உறுப்பினர்கள் சேர்த்தோம் என்ற பெருமையை நம்முடைய கழக தோழர்கள் தேடிக் கொடுக்க வேண்டும். காரணம் என்னவென்று கேட்டால், இந்த மண் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மண்ணாக இன்றைக்கு நேற்றல்ல, 1957 இருந்து வருகிற ஒரு பகுதி. ஆக அப்படிப்பட்ட பகுதியிலே பணியாற்றக்கூடிய கழக தோழர்கள், கடமை உணர்ச்சியோடு பணியாற்றக்கூடிய அந்த நண்பர்கள் 1, 2, 3 ஆகிய 3 நாட்களில் உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும். யாரை பற்றியும் நான் கவலைப்பட வேண்டியதில்லை. இங்கே கூட பாஜக அதிமுக கூட்டணியை பற்றி இங்கே கருத்து தெரிவித்தார்கள். ஒன்றை மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன், வடபுலத்திலே ராமரை வைத்து பிஜேபி ஓட்டு வாங்கலாம் என்று நினைத்து 10 ஆண்டு காலம் ஆட்சியிலே ஒரு ராமருக்குத்தான் கோயில் கட்டினார்கள், பெரிய ஆர்ப்பாட்டத்தோடு நடத்தினார்கள், பல்லாயிரம் கோடி ரூபாய் கொண்டு போய் கொட்டினார்கள். அத்தனை பேரும் ராமரை பார்த்து ஓட்டு போடுவார்கள் என்று பாஜக நினைத்தது. ஆனால் 2024 எந்த அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டினார்களோ அதே அயோத்தியில் பாஜக தோற்கடிக்கப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு முருகனுடைய பெயரை வைத்து இங்கே அரசியல் செய்யலாம் என்று அமித்ஷா நினைக்கிறார். நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், முருகரை பொறுத்த மட்டிலும் நான் பல கூட்டங்களிலும் சொல்லியிருக்கிறேன், பத்திரிகையிலும் பேட்டியும் கொடுத்திருக்கிறேன். முருகர் எங்கள் கட்சி ஒன்றிய செயலாளர். காரணம் என்னவென்று கேட்டால், நம்முடைய நயினார் நாகேந்திரன் சொன்னார், வேலும் முருகனை வைத்துக் கொண்டு நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று. நான் அதற்கு பதில் சொல்லி, வேலும் முருகனும் எங்கள் கட்சியிலே மந்திரியாக இருக்கிறாங்க. மு.க.ஸ்டாலினுடைய மந்திரி சபையிலே வேலு மந்திரியாக இருக்கிறாரு, துரைமுருகனும் மந்திரியாக இருக்கிறார். ஆக வேலு முருகனும் எங்ககிட்ட தான் இருக்கிறார். அதற்கடுத்து கேட்டார்கள், அருவார் திருச்செந்தூரில் ஆரம்பித்து எல்லா முருக பக்தரும் எங்களுக்கு தான் வருவார். அட மடையா, அறுபடை வீடுகளில் 5 வீடுகளிலே திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன், பழனி எம்எல்ஏ செந்தில், ஐபி செந்தில், திருத்தணி எம்எல்ஏ நம்ம சந்திரன், இந்த சந்திரன் இல்லை, திருத்தணி சந்திரன். அதே போல வடபழனி ஜே கருணாநிதி, சாமிமலை எடுத்துக்கொண்டால் அன்பழகன், திருப்பரங்குன்றம் மட்டும் கொஞ்சம் நம்ம விட்டு போனதற்கு காரணம் நம்ம நிற்கல. ஆக 60 வீடுகளில் 5 படையும் நம்ம கிட்ட இருக்கு. வேலும் நம்ம கிட்ட மந்திரியா இருக்காரு, முருகன் தான் இந்த கட்சிக்கே பொதுச் செயலாளர். ஆக நீ எவ்வளோ பெரிய மாநாடு நடத்தினாலும் ஒரே கூட்டம் போட்டு மொத்தத்தை எங்கள் பக்கம் இழுத்துருவோம். ஆக முருக பக்தர்கள் நம்மகிட்ட இருக்கிறார்கள், எல்லா பக்தரும் இருக்கிறார்கள். அதே போல எல்லா மத தலைவர்கள் இருக்கிற இடத்துலையும் திமுக தான் ஜெயிச்சிருக்கு. வேளாங்கண்ணிலையும் திமுக தான் ஜெயிச்சிருக்கு, நாகூர்லேயும் நான் திமுக தான் ஜெயிச்சிருக்கு. ஆக எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள், மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அது எடப்பாடி அல்ல, அமித்ஷா அல்ல, எவன் வந்து செய்தாலும் சரி திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை நான் தெளிவாகவே சொல்ல முடியும். அமித்ஷா வர்றாரா? நேற்று கூட பத்திரிகையாளர் என்னை கேட்டார். போன மாதம் வந்தார், இந்த மாதம் வந்தார், அடுத்த மாதம் 8ஆம் தேதி வருகிறார். ஒவ்வொரு முறையும் அமித்ஷா வர்ற போது
1,00,000 ஓட்டு திமுக கூடுமே தவிர குறையாது. காரணம் என்னவென்று கேட்டால், நரேந்திர மோடி பாராளுமன்ற தேர்தலில் 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஒரு முறை 2 முறை அல்ல, 8 முறை வந்தார். தமிழ்நாட்டிலே எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர் போட்டியிட வாரணாசி தொகுதியே தேர்தல் கமிஷனோட ஒப்பந்தம் போட்டுட்டு கடைசி நாள் தேர்தலை வச்சார். தேர்தல் நடக்கிற அன்னைக்கு இங்கே ராமேஸ்வரம் கோயிலில் வந்து உட்காந்துக்கிட்டு தவம் கிடந்தார். அத்தனைக்கும் பிறகு 8 முறை மோடி வந்த பிறகு 39ஆக இருந்தது 40ஆக உயர்ந்ததை ஒழிய குறைந்து விடவில்லை. ஆக அமித்ஷா எத்தனை முறை வந்தாலும் சரி, எடப்பாடி யாரோடு வந்தாலும் சரி, நேற்று பிறந்த ஒருத்தன் திடீர்னு புது கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான். அவன் அப்பனுக்கே சோறு போடாதவன், அப்பனுக்கே சோறு போடாதவன்னா நாட்டை காப்பாற்றுவானா? இவ்வளவு தாய்மார்கள் இருக்கீங்க, நீங்க தான் பதில் சொல்லணும். அப்பனே அவன் என் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வச்சிருந்த ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிருக்கான். அவன் பின்னாடி இங்கே கூட வைத்தி சொன்னார், அவருக்கு ஏதோ பதவி கொடுக்க போறான். ஒன்று மட்டும் சொல்றேன், எல்லாரையும் பார்த்து இந்த 75 வருஷத்தில் எம்ஜிஆரையே முழுங்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்ந்தார். அறிவாலயத்தை பிடிப்பேன்னு சொன்னோடனே அறிவாலயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக திமுகவை எவன் படித்தாலும் சரி, எவன் சீண்டி பார்த்தாலும் சரி, அவனுக்கெல்லாம் கேடுகாலம் நெருங்குதுன்னு அர்த்தம். பேசுவதற்கு ஒரு யோகிதை வேண்டும். எங்கள் தலைவர் தளபதியை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் எந்த தலைவனுக்கு யோகிதை இருக்கிறது? ஆக நான் கழகத்தோடு எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், ஒவ்வொரு வீதி வீதியாக செல்லுங்கள். ஒரு வார காலம் எல்லா பணியும் ஒதுக்கிவிட்டு உறுப்பினர் எண்ணிக்கை சேர்த்து தளபதி அவர்கள் வகுக்கிற பாதையில் ஒரு வார காலமாக ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர், நகர செயலாளரை தனித்தனியாக பார்க்கிறார் தலைவர். இந்திய வரலாற்றில் எந்த தலைவருமே செய்யாததை தளபதி மு.க. ஸ்டாலின் செய்திருக்கிறார். மனம் விட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் 1 to 1 மனசில் இருக்கிறது தலைவர் அவர்கிட்ட சொல்கிறார்கள், தலைவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு போகிறார்கள். அடுத்த நாள்லேருந்து இந்த ஊரில் பார்த்தா வேக வேகமாக கட்சி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக தலைவனுக்கும் தொண்டனுக்கும் இடையிலே யார் குறுக்கே நின்றாலும் அதை பற்றி தளபதி கவலைப்படவில்லை. நான் நேரடியாக என் கட்சிக்காரனை, என் தொண்டனை நான் சந்திப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். 3.5 மணி நேரம் உட்கார்றார். நாங்கள் 2 பேர் தான், அவர் கூட நான் மட்டும்தான் உட்காந்துருக்கேன். எப்படி தான் முடியுதுன்னு தெரியல. 3.5 மணி வரையில் உட்காந்து 3.5 மணி நேரம் ஒவ்வொரு தொண்டனையாக சந்தித்து பேசுகிறார். அப்படி பேசுகிற போது அவன் முகத்திலே இருந்து வருகிற சிரிப்பை பார்த்து விட்டு தளபதி சொல்கிறார், எனக்கு இதை விட மருந்து வேறு ஒன்றுமே தேவையில்லை என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். ஒரு டீ காஃபி கூட கொடுக்காம 3.5 மணி நேரம் உட்காந்து பேசுகிறார். என்ன காரணம் என்றால், அப்படி வளர்ந்த கட்சி இது. அப்படிப்பட்ட கட்சி அதை இன்னைக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் தான் நம்முடைய தளபதி அவர்கள். அவர் காட்டுகிற வழியிலே நாம் அனைவரும் சென்று அவர் விரும்பியதை போலவே 2024 234 தொகுதிகள் இங்கே வைத்தி குறிப்பிட்டதை போல அது நம்முடைய லட்சியம். ஆனால் நிச்சயமாக 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்ற சபதத்தை ஒவ்வொருவரும் ஏற்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறப்பான உரையை நிகழ்த்தி நம்முடைய